ஹாய். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ஷன் பண்றது? அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஏன்னா பல பேருக்கு வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றத விட, ஒரு ஸ்டாக் செலக்ஷன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அத எப்படி நம்ம வந்து சிம்பிளா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க, அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் செலக்ஷன் பண்ணா போதும். நல்ல மொமெண்டம் உள்ள ஒரு ஸ்டாக். எனி ஸ்டாக். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, HDFC, இல்ல கோட்டக் மஹிந்திரா, இல்ல ICICI இந்த மாதிரி ஒரு நல்ல மொமெண்டம் உள்ள ஒரு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒண்ணு பத்தாது ஒரு ஸ்டாக் போதுமா அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்டாக் அடிஷனலா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் போதுமானது. அத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வந்து ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிட முடியும். எதுக்காக நம்ம வந்து இன்னொரு ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணோம்னு சொன்னா, நம்ம ஈஸியா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப எப்படி நம்ம ஹையர் டைம் பிரேம்ல தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைய போறோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து டெய்லி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்றது அவசியம் இருக்காது. அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம அந்த ஸ்டாக்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. நம்ம டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் வந்து இப்போ வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணுது, இப்போ சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து முக்கியமான டீசிஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த ரேஷியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் ஒரு HDFC பேங்க் எடுத்திருக்கேன், 10,000 வச்சு ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு 30 குவான்டிட்டி வாங்க முடியும். அதில் நான் ஒரு 5 ஸ்டாப் லாஸாகவும் 10 டார்கெட்டாகவும் வச்சா 1:2ங்கிற ரேஷியோவை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதில் முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம டைம் சேவ் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து அடுத்த நாள் மார்க்கெட் ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் இந்த மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணாலே போதும். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க் யூ.